குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நேற்று நிஃப்டி 118 பாயிண்ட் நெகட்டிவாக 23,913 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 22 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 23,890 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நாளைக்கு பக்ரீத் ஹாலிடே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சென்செக்ஸோட மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நிஃப்டியோட மந்த்லி கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால இன்னைக்கு ஒரு நியூ கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 23,700 23,600 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23,900 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இன்னைக்கு பிரைஸ் எப்படி க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஜூன் மாசம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் நெகட்டிவா 55,092 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் இன்னைக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்க்கு தான் வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,868 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அதை உடைக்கும் பட்சத்தில் 54,391 அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,478 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ப்ரைஸ் அதையும் உடைக்கும் பட்சத்தில் 56,103 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்ததாக க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் நேற்று ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஆகி ஒரு புல்லிஷ் பயாஸில் தான் இருந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,126 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதை தாண்டி போகும் பட்சத்துல 9,294 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,827 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட், 8,594 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ ருப்பியை பார்த்துருவோம். ருப்பி 96.96 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்து இப்போ கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகி 95.67 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் நேற்று கேஷ் மார்க்கெட்ல 2,400 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 1,300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே செல் தான் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ். இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.